ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த சம்மருக்கு எங்கேயுமே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகல, நாங்களும் வீட்டிலையே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். மணி திருச்சியிலேருந்து ஃப்ரைடே நைட்டு தான் வந்தார். சாட்டர்டே மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சு நாங்களும் வந்து இன்றைக்கி திருப்பூர் வந்து கிளம்பிட்டோம். ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து திருப்பூர் கிளம்பிட்டோம். திருப்பூருக்கு வந்து நம்ம மெட்டீரியல் எடுக்கிறக்காக மட்டும் இல்லை, பிள்ளைங்களோட சம்மர் லீவை வந்து என்ஜாய் பண்ணுற விதமாக அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெசார்ட்டில் தீம் பார்க் லைட்டாக செட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக தீம் பார்க்கே இல்லை, சும்மா அந்த சின்ன பிள்ளைங்களாம் விளாட்ற மாதிரி ஒரு பிளேஸு. எங்கள் கசின் ஒருத்தவங்க அங்கே போயிட்டு வந்துட்டு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களும் எங்காச்சும் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா. ரித்வின் வந்து ஒன்று பிளாக் தண்டர் கூப்பிட்டு போங்க, இல்லாட்டி வந்து பாலக்காடில் இருக்க ஃபேண்டசி பார்க் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சலு. தாரணி, மோனி எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, யாருமே ஒத்துழைச்சி வரல. ஸோ வந்து இவங்களோட டார்ச்சல் தாங்க முடியாமல் சரி திருப்பூருக்கு நம்மளும் வேலையாக போகிறோம், கையோடு அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து விளாட விட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையில் சீக்கிரமாகவே இன்னைக்கு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் இவர் திருச்சியிலேருந்து வந்தாரா, வந்து இன்னைக்கு ரெஸ்ட்டாக இருந்துச்சு, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னாரு. இங்க ரெஸ்ட் எடுக்க வேணாம், அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறோம். அஜய் கூப்பிட்டு கூட தாத்தா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. கணக்குல இருக்க மாட்டேன் கொண்டா வாட்டுக்கு என்ன இருக்கு ஒரு பைக்குள்ள. அவ சாப்பிடல, வண்டியில போய் விட்ட தண்ணி போற அப்பா வருண்டா. அத நான் கேட்க மாட்டேங்கிறாளே. தாத்தா வரட்டும். பாட்டு போட்டாதான் கேக்குமாமா. மகிழ நீ சாப்பிடவே இல்ல, சோத்த ஊட்டி விடணுங்க. ஆமா அம்மா ஒரு அடிக்கு போட்டு விட்டுச்சு. அடங்கி உட்காருங்க. ஆமா ஒரு அடி உட்காரவே மாட்டேங்குது. ஆடி காலிமா ஆடிட்டே இருக்கு. ஆமா இவன் ஆடவே மாட்டான். கரா படம் நல்லாவே இல்லவே. இது கரா அது சில பேருக்கு பிடிக்கும், தனுஷ் ஃபேன்ஸா இருக்கவங்களுக்கு பிடிக்கும். கரா 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 கரா. ஊர்லேருந்து காலையில் வந்து ஒரு 8:45 அப்படிங்கையில் தான் நாங்களும் கிளம்புனோம். நாங்கள் அந்த ரெசார்ட்டுக்கு போய் ரீச் ஆகையில் வந்து 11:30 ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வழியும் தெரியாமல் மாறி வேறு ஒரு ரூட்டில் வந்து போயிட்டோம். கூகுள் மேப் போட்டோம், அதை எங்கேயோ கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே காட்டிகிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தவங்கள கேட்டு தான் அந்த இடத்துக்கே வந்தோம். அதுவும் இல்லாமல் போகிற வழியில் என்னோடய ஃபோனுக்கு வந்து டெம்பர் போட்டுட்டு அது கூட வந்து பவர் பேங்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கையோடு அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. மணி திட்டிகிட்டே இருந்தார், 12 மணிக்கு போகிறோமே, 10 மணி இருக்க வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அங்கே டைம் பார்த்திங்கன்னா 10 to 5 தான் போட்டிருப்பாங்க. நம்ம அவ்வளோ நேரம் தண்ணியிலையே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போர் ஆயிரும். ஸோ வந்து ட்ரை கேம்ஸ் மேக்ஸிமம் பெருசாலாம் எதுவும் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் கேம் தான். மகிழனிக்கு பார்த்தீங்கன்னா 300, ரித்வினுக்கு வந்து 500 டிக்கெட்டு அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் பாதி ஒருத்தர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ட்ரை கேம்ஸ் இருந்தாங்க, ஒரு 2 என்னமோ ஒரு ஸ்லைடர் தான் இருந்துச்சு, அதுக்கு பிள்ளைங்க போகக்கூட இல்லை. உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் இருக்குது. லாக்கருக்கு வந்து 100 rupees பே பண்ணி நம்ம வந்து கீ வாங்கிக்கணும். நம்ம கீ திருப்பி தரையில் வந்து 50 rupees பேலன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுமே மதியத்துக்கு சமைச்சு உள்ளே கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அங்கே உள்ளேயே வந்து கேன்டீனும் இருக்குது. ரீசனபிளான ப்ரைஸ் தான், ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைங்க, தண்ணியை பார்த்தோன்னு எப்படா என்னை இறக்கி விடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்வின் மகிழினிக்கு அவ்வளோ ஒரு குஷியாயிருச்சு. சரி ஓகே போய் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லாக்கரில் கீயை வாங்கி உள்ள பேக்கை நம்ம எடுத்துகிட்டு போயிருந்ததை உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து விளையாடுறதுக்கு வந்தாச்சு. அந்த உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்குள்ளே நம்ம கவர் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல தண்ணியில், அந்த தண்ணி படாமல் இருக்க அந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த கவரும் வந்து வச்சுருந்தாங்க. மகிழினி உள்ளே இறங்கி அடுத்த 2 நிமிஷத்தில் கீழே விழுந்துட்டா உடனே பயந்துட்டு நான் விளாட மாட்டேன் அப்படின்ட்டா. என்ன பாப்பா அப்புறம் இதை நம்பி உங்களெல்லாம் இப்படிலாம் பயந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி பிளாக் தண்டர்லாம் எப்படி கூப்பிட்டு போகிறது, ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் விளாண்டு பழகுங்க, அப்போ தான் அங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த வாட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டு அந்த பலூன் எல்லாமே இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு நார்மல் மோடு ஆக்கி அதுக்கப்புறம் தான் விளாடவே விட்டோம். போங்க
பிளாக் தண்டர்லாம் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்லைடர் வந்து ஒரு 2-3 வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்லாம் விளாட்றதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம பெரியவங்க விளாட்றது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்லைடர் இருக்குது. அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான். ரித்வின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வரானா கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வந்தான். பயம் வா, அப்பா இருக்கே வா வா வா, நான் இருக்கேன், வா 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 வா, சும்மா வா, அப்பா இருக்கே வா. என்னை வேறு அந்த பெரிய ஸ்லைடருக்கு வந்து போன்ட்டாருங்க. எனக்கு மேலே பார்த்தா 3rd ஃப்ளோரில் ஏறி போய் நம்ம விளாட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சரியான பீதி ஆயிடுச்சு. நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டேன். நீ போனதே வேஸ்ட்டு, தயவுசெய்து இந்த ஒன்லையாச்சும் விளையாடு அப்படின்னாரு. எனக்கு மனசே இல்லை, பயம் வேறு எனக்கு ஒரு பக்கம் அதிகமாகவே இருந்துச்சு. அது ஒன்றுமே பண்ணாது, நீ சும்மா அப்படியே அந்த ஷீட்டில் வச்சு வந்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னாங்க. ரித்வினும் மகிழினியும் அங்கே இருந்துட்டு வாமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, என்னடா என்ன ஆனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் வந்து இறங்கிட்டேன், மனசை கல்லாக்கிட்டு. அடுத்த மணி வந்து போனாருங்க. அவரும் அங்கே போய் நின்றுட்டு ஐயோ நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பேக் அடித்தார். இப்படி தான் இருக்கும், சொன்னால் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் ஒரு வழியாக உட்காந்து அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்விம்மிங் பூல்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹைட்டாக ஒன்று, அதுக்கு மீடியமாக ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க குதிச்சாலும் நிற்கிற ஹைட்டுக்கு ஒன்று. அந்த மாதிரி இருக்கிறதுல சரி ரித்வினி மகிழினி கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கூட்டிகிட்டு போய் வந்து ஜம்ப் பண்ண முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ரித்வினுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ண பயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க 2 பேரும். சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்பி வந்து விளையாடலாம், ஒரு 3:30 வரைக்காச்சும் இருக்கலாம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 1800 கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நேரமாச்சும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே இருந்தோம். ட்ரை கேம்ஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், டைமே பற்றி இருந்திருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் கேம் அப்படின்றனால மாற்றி மாற்றி போய் விளையாடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருந்துச்சா? ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேம்ஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த கேம்ஸுமே இல்லை. டிக்கெட் ஒருத்தல காஸ்ட் வந்து அதிகம். 500 ரூபாய்க்கு வந்து ஒன்லி வாட்டர் கேம்ஸ் மட்டும் தான் இருக்குது. இன்னும் ஒரு 300 சேர்த்து போட்டிருந்தா பாலக்காடில் போய் இது போயிருக்கோம். அது பிளாக் தண்டரில் போய் என்னன்னு 500 1100 200 அதுதான் நல்லா இருக்கும்ல. ஃபுல் ட்ரை கேம்ஸ் இருக்கும், வாட்டர் கேம்ஸ் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். வருது 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 வருது, செல்லு போச்சு செல்லு போச்சு செல்லு போச்சு. உள்ளே லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அது கூட வந்து சிக்கன் ரைஸ் இருந்துச்சு. அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சில்லி மட்டும் ஒன்று வாங்கி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு லைட்டாக மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போனோம். இந்த மங்கி ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைமுக்கு தான் வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க போல். ஸோ வந்து ஓப்பன் பண்ணிக்க பார்த்துட்டு நிறைய பேர் மேலே போய் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுக்க அதில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா ஏஜில் இருக்கவங்களும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மீனா மணி போயிருக்க இந்த ஸ்விம்மிங் பூல் தான் மணியோட ஹைட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதில் ஒரே டைவ் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று டைவ் அடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் அதிகமாக இருக்கும் ஆழம், அதனால். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுல பிள்ளைங்களுக்கு வந்து ஷீட்டை மட்டும் போட்டு அதுக்கு மேலே பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து அந்த தண்ணியில் இருந்தோம்.
எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, சொல்லப்போனால் தண்ணினா கொஞ்சம் ரொம்ப பயந்த ஆள் தான் நான். ஸோ வந்து பிள்ளைங்களுக்காக அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் இல்லை, மொத்தத்துக்கே ஒரு 5 இடத்துல வந்து தனித்தனியாக பிரித்து வந்து தண்ணியெல்லாம் இருக்குது. அதில் தான் வந்து இவ்வளோ பேர் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. நாங்கள் போயிருந்தது வீக்கெண்ட் அப்படின்றனால கொஞ்சம் நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. மொபைலில் தண்ணி வந்து போயிடுச்சுங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே விட்டோம்னா ஃபோன் போயிடும் அப்படின்றனால எடுத்து நல்லா தொடச்சி கொஞ்சம் லாக்கர்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். நாங்களும் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 4:00 வாக்கில் நல்ல இடி, ஒரு மாதிரி மின்னல், மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்த நிறைய பேர் வந்து அந்த டயத்துக்குள்ளே ஆன் டயத்துக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. 5:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் முன்னாடி எல்லாம் கிளம்பியாச்சு, ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்றனால. பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கொடுக்குற 500 இந்த ஒன்று தான் சர்க்கஸ்ங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒன்று தான் பெருசு. ஆனால் ஒன்லி வந்து இது வாட்டர் கேம்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் விளையாட முடியாது, ஏன்னா டயர்ட் ஆகிடுது உடம்பு. பார்த்துக்கோங்க, அங்கே அது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அது ஒன்று, மொத்தம் 4 பூல் தான். சரி வாங்க போகலாம். நம்ம வந்து வெயிலுக்கு விளாட்லான்னா வந்து மழை வந்துடுது. சரி வாங்க போகலாம். ரித்வின் வா. ஏய் சரி இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். போங்க. மதியத்துக்கு மேலே ஒரு மணிக்கு மேலேயே வெளியெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க. நாங்கள் இருந்த ஏரியாவில் அப்போதைக்கு மழை வரல. ஒரு 4 மணிக்கு மேலே தான் லேசான தூறலே வந்து போட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் வர வழியில் தான் தெரியுது இவ்வளோ தூரம் வந்து மழை பெஞ்சிருக்கா அப்படின்றதே. இந்த இடம் எது அப்படின்னா, எங்களுக்காண்டி வந்து திருப்பூரில் நாங்கள் இருக்கையில் வந்து குவார்ட்டர்ஸ் ஒன்று அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸ்க்குள்ள தான் ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்கோம். பாப்பாடே தம்பிகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் 2 பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இங்கே தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அப்போதைக்கு யாருமே இந்த குவார்ட்டர்ஸில் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஏரியாவே பாரு எப்படி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு டவுட்டில் இருந்தோம், இங்கே இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இல்லை, இதில் வந்து இன்னும் 2-3 வீடு தள்ளி போகணும். அங்கே பாரு, உங்களுக்கு பார்க்லாம் இருக்கு. அந்த ஸ்கூட்டி நிற்கிதுல தங்க, அந்த வீடு தான். நம்ம வீடு. குவார்ட்டர்ஸும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் வந்து பால் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி டிமார்ட் போயிருக்கையிலே வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். மணி வந்து வேணாம், நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் வாங்கினா தான் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 2 பாலாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஓரியாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 2ஆலாம் வாங்க முடியாது, 1 வச்சு 2 பேர் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மகிழினி அங்கே மதியம் சாப்பிடவே இல்லைங்க, அவளுக்கு கார் அடிச்சிச்சுன்றனால சரி போகிற வழியில் ஒரு டீ ஒரு பன்னு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாலை வாங்கி கொடுத்து அது கூட வந்து வச்சு ஒரு பால்னை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சென்னை போகுது. ரயிலில் கூட ஏறி போறியா? ரயில் ஏறி எங்கே போவ? 6:30க்கு மேலே தாங்க ஆக்சுவலாக நாங்கள் திருப்பூர் போன வேலையவே அப்போ தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். போய் வந்து யூனிட்டில் போய் ரெடி ஆகிட்டு நம்மளோட அடுத்த கலெக்ஷன்ஸ் ஃபீடிங் நான் ஃபீடிங் 2யுமே எடுத்துகிட்டு கார் ஃபுல்லாக இடமே பத்தலை. மணி வந்து ஒரு மாதிரி சைடாக வச்சு அடுக்கி விட்டுட்டாரு. பின்னாடியும் வந்து ஃபுல்லாக பொருள் வச்சுருக்கோம். பிள்ளைங்க உட்கார்ற கலவாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுருந்தோம். திரும்பியும் இன்னொரு கிட்ஸ்க்கெலாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்ததில் சுத்தமாக இடம் இல்லை. அதனால் மகிழ்நியை தூக்கி நான் முன்னாடியே குறை வச்சுட்டு வந்தேன். நைட் டின்னர் திருப்பூர்லேயே சாப்பிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புனோங்க. கிளம்பி ஒரு 10 அப்படிங்கையில் வந்து தாராபுரம் ரீச் ஆகிட்டோம். அப்போ வரையில் வந்து ஒரு டீயை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்துல நிப்பாட்டி வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். மகிழினின் முன்னாடி நான் வச்சுருந்தேன் அப்படின்றனால வந்து டக்குன்னு முழிச்சிட்டா. சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். ரித்வின் நல்லா பின்னாடி உட்காந்து தூங்கிட்டான். ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி அதனால் ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம். தண்ணியில் ஆட்டமாக ஆடினீங்களே, 2 வண்டி போகுது. ஏற்றி கூட விட்டுறேன். இந்த லித்வின் எங்கள் லித்வினை விட்டுட்டு வந்துட்டோம் தெரியாதா? எந்த லித்வினை? அண்ணனை விட்டுட்டே வந்துட்டோம்ல. அங்கே பீஸ் எடுத்தோம்ல, அங்கேயே விட்டு வந்துட்டோம். அவன் தான் இருந்துட்டேன்ட்டான். மகிழினிட்ட சொல்லாதேன்னு சொல்லிட்டான்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.